Hi friends, welcome back to my channel A Mommy and Baby. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு சிம்பிள் மேக்கப் லுக். இது என்னன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேஸ் ப்ராடக்ட்டை வச்சு நாம ஃபுல்லா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தாக்கா பர்பிளோட இந்த கன்சீலர் பேலட் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்ண போறோம். இதுல என்னோட ஷேட் என்னன்னு பார்த்தாக்கா ஃபாரின் ஏஜென்ட் 6 அப்படின்ற ஷேட் தான் என்னது, அதாவது வீட்டிஷ் ஸ்கின் டோனுக்கான ஷேட். இதுல 6 கலர்ஸ் இருக்கு. ஒன்னு இது ரெண்டு ஒரு பிரான்சிங் ஷேட் மாதிரி இருக்கு. அப்புறம் இது ஒரு கூல் டோன் ஹைலைட்டிங் ஷேட். இது ஒரு கரெக்டர். தென் இது ரெண்டு எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் ஷேடு. இதுவும் ஒரு ஹைலைட்டிங் ஷேடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாம இப்ப இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபுல் ஃபேஸும் கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது மாய்ஸ்சரைசிங். ஸோ நான் இப்போ மாய்ஸ்சரைசிங்க்கு யூஸ் பண்ண போகிறது இந்த ஆலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கன்சீலரை ஃபுல் ஃபேஸ், அதாவது கன்சீலர் பேலட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஃபுல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்குள்ள அது க்ரீம் ப்ராடக்ட். ஸோ அதில் நமக்கு ஸ்கின் ஆயிலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நான் வேற எதுவும் க்ரீம் மாய்ஸ்சரைசர் போகாம இந்த மாதிரி ஒரு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன் பேஸ். ஸோ அதனால நமக்கு ரொம்ப ஆயிலியா தெரியாது. கொஞ்சமா நான் அலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். மீன் டைம் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் நல்லா செட் ஆகட்டும். நான் அதுக்குள்ள நான் யூஸ் பண்ணிக்க போறது இந்த நிவ்யாவோட வாட்டர்மெலன் ஃப்ரேக்ரன்ட் லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபேஸில் போட்ட மாய்ஸ்சரைசர் நல்லா நமக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக போட போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம போர்ஸை பிளர் பண்ண போகிறோம். தென் ஐஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கன்சீல் பண்ண போகிறோம். தென் ஹைலைட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். தென் ப்ரான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மல்டிபர்பஸ் இந்த பேலட்டை வச்சு தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். ஃபுல் பேஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. இன்ஸ்டெட் அங்கங்கே பிரைட்டன் பண்ணுறதுக்கு, போர்ஸை பிளர் பண்ணுறதுக்குலாம் இந்த பேலட்டில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஷேட் என்னன்னா இது எனக்கு ஒரு எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த ஷேடை கொஞ்சமாக இந்த ஷேட் எடுத்துக்கிறேன் நான். செகண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஷேட் எடுத்து கொஞ்சமாக நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நான் கொஞ்சமாக ப்ராடக்டை டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்டை எடுத்து நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளியராக தெரியுது டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு ஐஸ்க்கும். பட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் வந்துச்சுன்னா ஈஸியாகவே பண்ணிக்கலாம். நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது இப்போ. ஸோ நான் வந்து இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து நான் வந்து ஐஸ் மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கன்சீல் பண்ணுறதுக்கு. இந்த ஐஸ் வந்து இப்போ கன்சீலர் யூஸ் பண்ணனால நல்லா லிட் வந்து நல்லா ஃபில்லிங்காக தெரியுது. சிமிலர்லி அது எக்ஸாக்ட் எனக்கு மேட்ச் ஆகிற ஷேடுன்றனால நம்ம வந்து மேலே பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் ப்ரஷ் எடுத்துக்க போகிறேன். சேம் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த எல்லோ பிங்க் அண்டர்டோன் ஷேட் இருக்கு இல்லையா, ஹைலைட்டிங் ஷேட், அதை கொஞ்சமாக எடுத்துட்டு லைட் ஷேடு இந்த டார்க் ஷேடை வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிரான்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இப்போ வந்து நல்லா வந்து போகிறது. இந்த ஒரு ஹைலைட்டிங் ஷேடு தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஹைலைட்டிங் ஷேடு எடுத்துக்கிட்டு இந்த ஷேடு எடுத்துட்டு என்னோட ஸ்கின் டோன் ஹைலைட்டிங் ஷேடு எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆர் காம்பேக்ட் பவுடர், பனானா பவுடர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு பனானா பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டு கான்டோர் பேலட். இதில் கேரமல் டாஃபின்ற இந்த ஷேடில் நான் வந்து வெறும் இந்த பனானா பவுடர் மட்டும் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ரீம் ப்ராடக்ட், அதாவது க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, க்ரீம் பேஸ், ஸோ அதை வந்து நல்லா செட் பண்ணிக்கிறதுக்காக இப்படியே கூட விடலாம். பட் வந்து இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஆயிலியாக ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பனானா பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக எடுத்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சேம் இந்த பேலட்ல இருந்து மறுபடியும் அந்த பிரான்சிங் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த கரெக்டாக ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நான் லைட்டாக ஒரு கான்டோருக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you in my next video.